இது நம்ம ஃபேமிலி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவலர் வெயில்முத்துவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி கேட்கலாம். மாரிச்சாமி, இந்த இடைக்கால ஜாமீன் உத்தரவில் ஏதேனும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா? அது பற்றிய விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? விவரங்கள். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் காவலர் வெயில்முத்து தனது மகள் மார்ச் 7ஆம் தேதி தனது மகளுக்கு பூப்புனித நீராட்டு விழா வைத்துள்ளதாகவும் அதனால் இடைக்கால ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தால் அதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அவருக்கு காவல்துறை பாதுகாப்புடன் 3 நாட்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ், அவர் பென்னிக்ஸ் ஆகியோர் ஊரடங்கின் போது கூடுதல் நேரம் செல்போன் கடையை திறந்து வைத்திருந்ததாக போலீசாரால் கைது செய்யப்பட்டு கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறையில் இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். போலீசார் தாக்கியதில் இருவரும் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. சிபிஐ போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன், தலைமை காவலர் வெயில்முத்து உள்ளிட்ட 9 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 2020 முதல் 20ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 9 காவலர்களும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் உச்சநீதிமன்றம் வரை என்றும் ஜாமீன் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பகுதியைச் சேர்ந்தவர் காவலர் வெயில்முத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனக்கு இடைக்கால ஜாமீன் கோரி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அவர் தனது மகளுக்கு பூப்புனித நீராட்டு விழா மார்ச் 7ஆம் தேதி வைத்துள்ளதாகவும் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறேன், ஆகவே சிறையில் தன் மீது எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை, எனவே எனக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என கேட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி தண்டபாணி அவருக்கு 3 நாட்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.